ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 தெசலோனிக்கேயரோட புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நாலேஜ் அபவுட் கிரைஸ்ட், காலத்தை பற்றிய ஒரு அறிவு, இயேசு சீக்கிரமாய் வருகிறார் அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. மாத்திரமல்ல, 1 முதல் 22 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே சமாதானமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், தீர்க்க தரிசனத்தை அற்பமாய் எண்ணாதிருங்கள், ஆவியை அவிழ்த்து போடாதீர்கள் என்று சொல்லி இருங்கள் இருங்கள் என்று சொல்லி 7 காரியங்களை பார்க்க முடிகிறது. 7 இருங்கள் என்று இருக்கிறது. இருங்கள் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது பீன் என்பதாகும். பீன் என்றால் இருங்கள் என்று அர்த்தம். நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது என்றால் 7 இருங்களை குறித்து வாசிக்கிறோம். முதலாவது மேனர் ஆஃப் கிரைஸ்ட், காலத்தை பற்றிய சரியான ஒரு அறிவு உள்ளவர்களாக இருங்கள். இரண்டாவது, நியாய தீர்ப்பு என்னிடத்திலிருந்து தான் ஆரம்பிக்க போகிறது என்ற எண்ணமுடையவர்களாக இருங்கள். மூன்றாவது, நான் இருளின் பிள்ளை இல்லை என்ற எண்ணமுடையவர்களாக இருங்கள். நான்காவது, நான் பகலின் பிள்ளை என்ற எண்ணமுடையவர்களாக இருங்கள். ஐந்தாவது, நான் வெளிச்சத்தின் பிள்ளை என்ற எண்ணமுடையவர்களாக இருங்கள். ஆறாவது, நான் தூங்குகிறவனாக இல்லை என்ற எண்ணமுடையவர்களாக இருங்கள். ஏழாவது, திராட்சை ரசத்தால் மதிமயங்கினவனாக இல்லை என்ற எண்ணமுடையவர்களாக இருங்கள். இந்த 7 காரியமும் உங்களுக்கும் எனக்கும் வேண்டும் பிரியமானவர்களே. நாம் இயேசு கிறிஸ்துடைய 2வது வருகைக்கு ஆயத்தமாவோம், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவோம். இயேசு சீக்கிரமாய் வருகிறார், சுவிசேஷம் அறிவிப்போம். அது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது.